அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இப்போ ராசியான கை கேள்விப்பட்டிருப்போம். அவனுக்கு என்னப்பா ராசியான கைப்பா அப்படிம்பாங்க. நீங்கள் மாதிரி ஒருத்தர் வியாபாரம் பண்ணால் அன்றைக்கி போனி நல்லா ஆகுதுங்க அப்படின்னு லோக்கல் லாங்குவேஜ் நம்ம கேள்விப்போம். அப்போது அதிர்ஷ்டமான கைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமைப்புள்ளவங்க ஒரு தொழிலில் போய் ஒரு இடத்துல கடையில் போய் ஏதாவது முதல் பொருள் வாங்கினாங்கன்னா அவங்க வாங்கினதுக்கப்புறம் அன்றைக்கி வியாபாரம் நல்லா ஆகா ஓகோன்னு இருக்கும். அது அதிர்ஷ்டமான கை, ராசியான கைன்னு பேர். மருத்துவர்களுக்கு இது பொருந்தும். எல்லாத்துக்கும் பார்த்தா எல்லாத்துக்கும் குணமாகாது. சில பேர் போய் ஊசி போட்டாங்கன்னா அது சீக்கிரம் குணமாயிடும். அப்போ ராசியான கை, அதிர்ஷ்டமான கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த தொழிலும் தான் இது காமன். அப்போது அந்த அதிர்ஷ்டமான கை, ராசியான கைன்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, ராசி அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று. அதிர்ஷ்டம் அடித்தா அடிக்காதா, லக்கு அடிக்காதா அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போது யாருடைய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்கள அதிர்ஷ்டமான கைன்னு சொல்லலாம் அப்படின்னா, கை அப்படிங்கிறது 3ஆம் பாவம். அப்போது யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் குரு அல்லது சந்திரன் அல்லது சுக்கிரன், இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி பாதிப்புகள் எதுவுமே இல்லாத 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகட்டும், சந்திரனாகட்டும், சுக்கிரனாகட்டும், இந்த 3 பேரும் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. அதாவது லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு அல்லது சந்திரன் அல்லது சுக்கிரன், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தால் அதிர்ஷ்டமான அமைப்பு, அதிர்ஷ்டமான ஜாதகம், அதிர்ஷ்டமான கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இந்த 3 கிரகமே இருக்கும். குரு இருக்கும், சந்திரன் இருக்கும், சுக்கிரன் இருக்கும். அப்போ இந்த 3 கிரகம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது அவங்க தான் மிகச்சிறந்த கைராசிக்காரர்கள். அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி, அவங்க கையில் முதல் வியாபாரம் பண்ணாலும் சரி, உண்மையிலேயே அற்புதமாக அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். யாருக்கெல்லாம் 3ஆம் இடத்துல நான் சொல்கிற அமைப்பு இருக்கோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க அல்லது அவங்களுக்கு முதல் வியாபாரம் பண்ணுங்கள். அவர்கள் அதிர்ஷ்டமான கைக்கு சொந்தக்காரர்கள். அவங்களை கூப்பிட்டு ஒரு கடை திறக்க வைக்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் மிகச்சிறந்த அமைப்பு. இந்த விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக இதில் உள்ள உண்மையான விவரங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிபடும். இவை அனைத்தும் பொதுவான தகவல்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.